நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகிறது 5th சம். 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ளே 5th சம். டிஃபைன் எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் கியூப். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 4th சம் வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதை ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். உங்களுக்கு வேறு யாருக்கும் தேவைப்பட அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் வர வீடியோவில் ஜாமெட்ரி நிறைய வர இருக்குது, கிராஃப்ஸும் இருக்குது. நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை மட்டுமே பார்த்தாலே போதும். கண்டிப்பாக 100 200% உங்களால் 50 மார்க்ஸ் எடுக்கிறது கன்ஃபார்மாக எடுக்க முடியும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் 70 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய இந்த விஷயம்லாம் கிடையாது, சாதாரண ஒன்று. 50 to 70 மார்க்ஸ் எடுக்கிறது சாதாரண விஷயம். சென்டம் எடுக்க தான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் சென்டம் போயிடுங்களா. பட் நம்ம ட்ரை பண்ணுறது ஒன்லி 50 to 70 மார்க்ஸ். ஸோ ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். அதுக்காக தான் நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸாக போடுறேன். இதை நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களால் சென்டம் 50 to 70 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ ஜாமெட்ரி இதெல்லாம் வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஓகேவா? 5th சம் டிஃபைன் எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் கியூப். இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கணும். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்க்குறோம் அப்படின்னு வேறு நம்பர்ஸை பார்த்துட்டோன்னா ஃபுல்லாகவே ராங் ஆகிடும். ராங் ஆகிட்டால் அநியாயமாக 5 மார்க்ஸ் கிடைக்கிறது ஒன்றெல்லாம் போயிடும். நம்மளே ஆவரேஜ் ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு 5 மார்க்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியே இருக்கும்போது ஒரு இந்த கியூப் பதில் ஸ்கொயரோ இல்லை 4க்கு பதிலாக 3யோ இல்லை 40யோ ஒரு 0 தான் எக்ஸ்ட்ரா போகும். ஸோ டோட்டலாக தப்பாயிடும். இல்லை 4க்கு பதிலாக 14 அப்படின்னு போட்டோன்னா அப்போயும் மிஸ்டேக் ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னோ இல்லை 2xனோ எப்படி போட்டாலும் அதுவும் மிஸ்டேக் ஆகிடும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டினை சொல்யூஷன் எழுதிடணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக போட முடியும். அதுக்காக தான் எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் கியூப். இது பார்க்க எந்த மாதிரி இருக்குது? a + b தி ஹோல் கியூப். இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா? இந்த ஃபார்முலா டெஃபினேஷன் என்ன? a + b தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு a³ + 3a² b + 3ab² + b³. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெமரி பண்ணிக்கோங்க. சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தானே எழுதுறீங்க, அப்புறம் இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் பேசுகிறீங்க, இங்கிலீஷ்லேயே பேசலாமே அப்படின்னு. இங்கிலீஷில் பேசலாம், அது ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. பட் நிறைய பிள்ளைங்களுக்கு டீச்சர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க இங்கிலீஷில் அவங்க பாட்டு நடத்திட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ மண்டே ஆட்டிட்டு மட்டும் வந்துடுறாங்க. ஆனால் எக்ஸாம் பேப்பரை பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த சம் புரியவே இல்லை. புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தமிழில் மெயினாக சொல்கிறது. இங்கிலீஷ் மீடியம் தானே, ஏன் தமிழ் நடத்துறீங்க மட்டும் கேட்காதீங்க. நிறைய நான் டேரக்ட் டியூஷன் எடுக்கிறேன். அதுலேயே நான் நிறைய பிள்ளைங்கள பார்த்துருக்கேன். மிஸ்ஸு அங்கே என்ன சொன்னாங்கன்னே இப்படி மிஸ்ஸு போட்டதை அப்படியே காப்பி பண்ணி போட தெரியும். அதே புக்கு மூடிட்டு நம்ம போடுங்கன்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. மிஸ்ஸு போட்டதை அப்படியே காப்பி பண்ணி போட தான் தெரியும். ஒரு சின்ன மாற்றி கொடுத்துட்டா கூட அவங்களுக்கு போட தெரியாது. அதனால தான் நான் தமிழில் நடத்துகிறேன். ஏன்னா என்ன நடத்துகிறோன்னு அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் மெயினாக தமிழ் நடத்துகிறோம். அதுக்கு தான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் கியூப் அது இப்போ இந்த மாடல்லே தான் இருக்குது. இந்த ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கா? a + b தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு a³ + 3a² b + 3ab² + b³.
இப்போ ஏக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. பிக்கிற இடத்துல என்ன இருக்குது, 4 இருக்குது. இப்போ அப்படியே இந்த ஃபார்முலா ஃபில்அப் பண்ணலாமா? எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப், ஏக்கு பதில் எக்ஸா, அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒன்றுமே இல்லைன்னா இன்ட்டு தானே ஏ ஸ்கொயர், ஏக்கிற இடத்துல எக்ஸு, அப்போ எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு பிக்கிற இடத்துல என்ன 4கா 4 ப்ளஸ் 3 ஏக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு உண்மையிலாம் இன்ட்டு தானே பி ஸ்கொயருக்கு பதில் 4 ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப், அப்போ 4 க்யூப், பிக்கிற இடத்துல 4 தானே இருக்குது, அப்போ 4 க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 4s 12, அப்புறம் என்ன இருக்குது, வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 4s 16 ப்ளஸ் 4 க்யூப்பா, அப்படின்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 4s 16 16 4s 64. நெக்ஸ்ட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 12x ஸ்கொயர், இங்கேயும் நம்பர்ஸை மட்டும் இருக்கா, அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் எதுவும் ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஸோ நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். இதே ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸான்னு தான் பார்க்கணும். அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க தேவையில்லை, எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ப்ளஸ் 3 16s 48, லெட்டரில் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 64, அவ்வளோதான். இதோட இந்த சம் ஃபினிஷ். ரொம்ப சின்ன சம்மு, ரொம்ப ஈஸி சம்மு, ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வரும். ஓகேவா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஷின். ஃபைண்ட் தி வேல்யூ எக்ஸ் 2x/3 - 4 = 10/3. இப்போ சொல்யூஷன் போட்டு நான் ஏற்கனவே சொன்னல, திருப்பி சொன்னால் போர் அடிக்கும். ஸோ அப்படியே கொஷினில் உள்ளதை எழுதிக்கலாம். 10/3. ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஆனால் இங்கே 2/3யும் நம்பர்ஸில் இருக்குது, -4ம் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும்னா இதெல்லாம் சரி கட்டணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2/3 எக்ஸோட ஓட்டிகிட்ருக்கு, -4 மட்டும் தான் தனியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து இதை சால்வ் பண்ணணும். இப்போ 2x/3 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 10/3 அப்படியே இருக்கும். இந்த -4 இங்கிட்டு வந்தால் +4. ஓகேவா? அப்புறம் 2x/3 = 10/3. இங்கே பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இங்கே பையில் 1 இருக்கிறத வச்சுக்கலாமே. இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3யாக போனால் தான் நம்ம ஒரே பையாக போட முடியும். ஆனால் இங்கே 3யாக போனால் என்ன பண்ணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 4 3s 12, by 1 3 is 3. இப்போ 2x/3 = ஒரே 3யாக போட்டுக்கலாம், 10 + 12. ஓகேவா? 10 + 12, 10 12 ஆட் பண்ணால் என்ன வரும், 22/3. இப்போ 2x/3 = 22/3. இடமில்ல, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எழுதணும். என்ன பார்த்தோம், 2/3x = 22/3. அப்போ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தானே. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 2/3 அங்கிட்டே கொண்டு போயிடலாம். இந்த 22/3 அப்படியே இருக்கும். இந்த 2/3 ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது தலைகீழ போயிடும். 2/3 3/2 ஆகிடும். அந்த 3 இந்த 3 அடிச்சிடலாம். 1 2 is 2, ஏன்னா கீழே ஒரு 3 மேலே ஒரு 3 இது. அதே மாதிரி இது ரெண்டுமே 2ஆல் டிவைட் ஆகிறது. ஸோ 1 2 is 2,
11 2 22. அப்போ ஆன்சர் x ஈக்குவல் டு 11. சின்ன சம் தான் இதுவும். ஸோ 5 மார்க்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ 2 சம்மே நினப்பப்படணும். ஓகேவா? வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.